நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சிவராம் வந்து ஊர் தலைவர் பொறுப்பு வந்து ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரகுராமுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. அத தெரிஞ்சுக்கிட்டு அதிரடியா ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இங்கிட்டு பார்த்தா, நம்ம சிவராம் வந்து ரகுராமோட கால்ல விழுந்தே வந்து கதறிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா, சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து ரகுராம் வந்து வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனேயுமே வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எங்கே போயிட்டு வரீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேறு வழி இல்லை, உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சிவராம் வந்து உண்மையை சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அண்ணன் தான் அந்த பொறுப்பு வந்து வேண்டான்னு சொல்லிட்டார்ல, ஊர் ஊர் தலைவர் பொறுப்பை, அதனால் வந்து அந்த பொறுப்பை போய் நான் ஏற்றுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிற, ரகுராம் பேச்ச மீறி நீ போய் ஏன்பா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அது வந்து அண்ணனோட நல்லதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் அந்த புவனேஸ்வரிக்கு போய் அந்த பொறுப்பு வந்து போக போகுது, அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து ரகுராமோட காதுக்கு வந்து போகுது. அவர் வந்து விறுவிறுன்னு கோவத்தில் வந்து ரூமுக்குள்ளே போய் கடுப்பிலே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பேச்சை மீறி இவன் போய் இப்படி பண்ணிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. நம்ம சிவராம் மேலே வந்து கோவத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம பத்மா வந்து சொல்கிறாங்க, ஏங்க அதான் அண்ணனே வந்து அந்த பொறுப்பு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டார்ல, அது மட்டும் இல்லாமல் அவர் அவமானப்படுத்தின ஊர் மக்களுக்கு தன் குடும்பத்திலேருந்து யாருமே தலைவர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து முடிவெடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அண்ணனோட பேச்சை மீறி இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கெல்லாம் ஒன்றும் புரியாதுடி, நீ எதுக்கு எடுத்தாலும் வந்து வாயை தூக்கிட்டு வராத, கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவராம் வந்து பத்மாவோட வாயை வந்து அடைச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம சிவராம் கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காரு, என்ன பண்ண போகிறாரு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நீ எனக்கும் பயமாக இருக்குது, அண்ணனோட பேச்சை மீறி அவர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கூட நம்ம போய் இப்படி பண்ணிட்டு வந்துட்டோம், என்ன பண்ண போகிறான்னு தெரில, அண்ணன் என் மேலே வந்து நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாரு, இப்போ அந்த நம்பிக்கை உடச்ச மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடுப்பா, நம்ம வந்து யாருக்காக பண்ணோம், நம்ம குடும்பத்துக்காக, இந்த ஊருக்காக தானே பண்ணோம், அவர் சொன்னால் புரிஞ்சுக்கிடுவார், நீ போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க. சரி அண்ணி, நான் போய் அண்ணன்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே வந்தவொடனே அங்கிட்டு அந்த இடத்துல ரகுராம் வந்து மூஞ்சியை திருப்பிக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து சிவராம் போய் சொல்கிறாரு, அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த மூஞ்சியை வச்சுட்டு நீ இப்போ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கேட்டுறாரு. அதை கேட்டவொடனேயுமே சிவராம் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அண்ணே, என்னண்ணே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்ககிட்ட நான் பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பேசலாம், நீ பழைய சிவராமா இருந்தால் இந்நேரம் என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம். இப்போ தான் நீயா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டியே, அதுவும் என் பேச்சை கேட்காம நீ வந்து சுயமாக முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட, இனிமேல் வந்து நான்லாம் உனக்கு தேவையாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணே, என்னென்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன், நீ வந்து என் பேச்சை கேட்ப, என் பொண்ணு என்னோட பேச்சை கேட்பா, இந்த குடும்பத்தில் நீங்கள் 2 பேராவது என்னோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ அதுவும் போயிடுச்சு, நீ என் பேச்சை கேட்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்கிறாங்க. அண்ணே, அப்படியெல்லாம் இல்லைண்ணே, நான் உங்கள் பேச்சை கேட்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவராம் சொல்கிறாங்க. அதான் தெரியுதேப்பா, நீ இப்போ போய் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கே, அப்பயே தெரிஞ்சு போச்சு நீ இந்த அண்ணனோட பேச்சை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே, நான் சொல்கிறத கேளுங்கண்ணே, நான் எதுக்கு போய் அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன், அதை முதல்ல கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இல்லை சிவராம், தேவையில்லை, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதான் முடிஞ்சிருச்சுல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அதுவும் என் பேச்சை மீறி போயிருக்க, அப்படி இருக்கும்போது திருப்பி நீ எந்த விளக்கம் கொடுத்தாலும் என்னோடய கோவம் வந்து குறைய போகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாயாதகர், ஜானகி 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவராம், உனக்கு வந்து ஒரு பதவியோ ஒரு புகழோ வந்தால் நான் வந்து எந்த விதத்துலையும் வந்து அதை தடுக்க மாட்டேன், அதுக்கு வந்து ஆதரவு தான் கொடுப்பேன். அப்படி உனக்கு பதவி புகழ்லாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன். ஆனால் நீ இந்த பதவி இந்த புகழ் வந்துச்சுன்னா எனக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை. என் பேச்சை கேட்காம நீயே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டில்லப்பா, இனிமேல் இந்த அண்ணன் வந்து உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, நானே ஒதுங்கிக்கிறேன், நான் ஒதுங்கி இருந்தால் தான் அது அழகு, நீ வந்து உன்னோட முடிவை நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்கிறாங்க. அண்ணே, என்னென்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் பண்ணது தப்பு தானே, மன்னிச்சிருங்கண்ணே, உங்கள் காலில் கூட விழுகிறனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை பிடிச்செல்லாம் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சிவராம் வந்து, எந்திரிப்பா, நீ எதுக்குப்பா காலில் விழுகிற, காலெல்லாம் நீ விழக்கூடாது, தயவுசெய்து வந்து ஊர் தலைவர் ஆகிட்டீங்க, என்னோட காலெல்லாம் விழுகக்கூடாது, உன் மேலே எனக்கு கோபம் எதுவுமே இல்லை சிவராம், ஆனால் எனக்கு நம்பிக்கையை உடச்சிட்டியே, நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா, ஆனால் என்னோடய நம்பிக்கையை வந்து இப்படி சுக்குநூறாக உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கவலையாக தான் இருக்குது. இனிமேல் நான் வாழ்ந்தது யாருக்காக வாழ போகிறேன், என்னோடய மக ஒருத்தி இருக்கா, அவள் தான் என்னோடய பேச்சை
இத்தனை நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவள் ஒருத்திக்காக தான் இனிமேல் நான் உயிரோடவே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே என்னண்ணே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் சொல்கிறாங்க. ஆமாம், இனிமேல் என்னோடய கடைசி வாழ்க்கை வந்து என்னோடய மகளுக்காகவே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே அப்படியெல்லாம் பேசாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்கிறாங்க. சிவராம் நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், என்னை தனியாக விடு, நீ தயவுசெய்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே என்னென்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே தயவுசெய்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.